Good morning, students. This video deals with part 5, Unit 2, 12th English Supplementary, Life of Pi, written by Jan Martel. The last video we have seen Pi Patel explaining about behavior of the tiger, that means Richard Parker, and created many questions with himself. But finally, he has an interest with only water. Up to this, we have seen the last video. Now we are going to continue the lesson, page number 61. I took stock of the lifeboat. It was 3.5 feet deep, 8 feet wide, and 26 feet long exactly. I know because it was printed on one of the side benches in black letters. It also said that the lifeboat was designed to accommodate a maximum of 32 people. Wouldn't that have been merry, sharing it with so many? Instead, we were three and it was awfully crowded. I took stock of the lifeboat. See, இப்போ ஒரு சர்வே எடுக்கிறார் இந்த லைஃப் போட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. See, it was 3.5 feet deep. See, கிட்டத்தட்ட 3.5 feet ஆழம் இருக்குது. 8 feet wide. ஸோ 8 feet வந்து அகலமாக இருக்குது. 26 feet long. நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 26 feet இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ எப்படி எக்ஸாக்டாக சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா இது என்ன இருக்குன்னா, ஒரு சைடு வந்து என்ன இருக்குது, ஒரு பிளாக் லெட்டர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த லைஃப் போட் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து 32 பீப்புள் வந்து அக்கமடேட் ஆகிற மாதிரி இந்த லைஃப் போட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஸோ இப்போ என்னென்னா, உண்மையிலே என்ன ஒரு கொஸ்டின்ஸ் அவருக்குள்ளே ஒரு ரைஸ் பண்ணிக்கிறாருன்னா, ஸோ 32 பீப்புள் போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இந்த பையனை வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கலாம். ஆனால் அதுக்கு போல் அங்கே எத்தனை பேர் தான் போயிட்டுருக்கோம், வி வேர் ஒன்லி 3 members. பட் இட் வாஸ் awfully crowded. ஸோ இந்த 3 members இருக்கிறது எப்படி இருக்குது, ரொம்ப க்ரௌடடாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி யார் சொல்கிறாரா, இந்த பை பட்டேல் சொல்கிறார். Then, it seems orange is the color of survival because the whole inside of the boat and the tarpaulin and the life jackets and the life buoy and the other oars and most every other significant object aboard was orange. Even the plastic headless whistles were orange. It seems orange is the color of survival. ஸோ இந்த போட்டு கூடக்கூடிய எல்லா திங்ஸும் ஆரஞ்சு கலர் இருக்குது. ஸோ இட் சீம்ஸ் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, சர்வைவல், அதாவது உயிர் காக்கக்கூடிய ஒரு கலர் இது தான், ஆரஞ்சு கலர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இவருக்குள்ளே வர்றது. ஏன்னா அந்த ஹோல் அந்த போட்டோட ஹோல் இன்சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்பாலாகட்டும் சரி, ஜாக்கெட்ஸாக இருந்தாலும் சரி, துடுப்பு ஓர்ஸாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப முக்கியமான சிக்னிஃபிகண்டான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் பொருட்களும் சரி, அதே போல் பிளாஸ்டிக் ஹெட்லெஸ் விசில்ஸ், ஸோ எல்லா திங்ஸுமே எதில் தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. மேக்ஸிமம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளும் எதில் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்கிற மாதிரி தான் மேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், the words Simsum and Banama were printed on each side of the bow in stark black Roman capitals. So the words Simsum and Banama were printed, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ரோமன் கேபிட்டல்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிளாக் இதில் எல்லா பிளேஸ்லையும் எங்கெல்லாம் இருக்கோ ஸோ எல்லா பிளேஸ்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. I did not grasp all these details and many more right away. They came to my notice with time, and as a result of necessity, I would be in the direst of dire straits, facing a bleak future when some small thing, some detail would transform itself and appear in my mind in a new light. ஸோ அந்த போட்டோட எல்லா பகுதியிலும் என்ன பண்ண, ரோமன் கேபிட்டல் லெட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க, ரோமன் லெட்டர்ஸில் வந்து எல்லா பிளேஸ்லையும் எழுதியிருக்காங்க. பனாமா லெட்டர்ஸும் சிம்டம் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனால் ஹீ டிட் நாட் கிராஸ்ப் ஆல் தீஸ் திங்ஸ். ஆனால் எல்லா திங்ஸும் என்ன பண்ணல, கிராஸ் பண்ணல. ஸோ சம் திங்ஸ் வந்து அவருக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இருந்துச்சு. ஸோ அது என்ன பண்ணார், நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணார், பார்த்தார். அது மட்டும் இல்லாமல்னா அப்படி
அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் ஒரு பார்க்குறதுக்கான ஒரு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெசசிட்டி இருந்ததுக்கான காரணம். என்ன நெசசிட்டி அப்படின்னா, ரொம்ப ஒரு பேடான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கார். ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு க்ளூமியான ஒரு ஃப்யூச்சராக இருக்குது. எப்படி அவர் எஸ்கேப் ஆவாரா, இல்லை அந்த அங்கே இருக்கக்கூடிய டைகர் இவரை வந்து கேட்ச் பண்ணி வந்து சாப்பிட்ருமா? ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ளூமி ஃப்யூச்சரில் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவருடைய ட்ராவல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் சின்ன சின்ன விஷயங்கள், சம் ஸ்மால் திங், சம் டீட்டெயில், சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்ன பண்ணுது அப்படின்னா, இவருக்கு ஒரு 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 வெளிச்சத்தை, ஒரு நியூ ஒரு பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு க்ளூமியான ஒரு ஃப்யூச்சரோட, ஒரு பயத்தோட, ஒரு பேட் சிச்சுவேஷனோட என்ன பண்ணிட்டு இருக்காரு, ட்ராவல் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட இந்த ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டியான சுச்சுவேஷனில் சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்மால் திங்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து கூட என்ன பண்ணுதுன்னு, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட என்ன பண்ணுதுன்னா, ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ், நல்ல ஒரு இவருக்கு ஒரு ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு, இவர் ஃபீல் பண்ணுறாரு. தென் பேஜ் நம்பர் 62. It would no longer be the small thing it was before, but the most important thing in the world, the thing that would save my life. ஸோ இது வந்து என்னென்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பெரிய ஒரு நோ லாங்கர் ரொம்ப நேரம் வந்து இருக்க போகிறது கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வேர்ல்டில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்ன பண்ணுது, என்னோடய லைஃப் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறார். தென் திஸ் ஹேப்பன் டைம் அண்ட் எகெயின். ஹவு ட்ரூ இட் இஸ் தட் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஹவு வெரி ட்ரூ. ஸோ இந்த ஒரு ஒரு இவரோட லைஃப்பை சேவ் பண்ணக்கூடிய இந்த சுச்சுவேஷன் என்னது, ஹேப்பன் டைம் அண்ட் அகெயின். அடிக்கடி இந்த விஷயம் ஏதாவது ஒரு வேலை என்ன பண்ணிட்டு இவரை சேவ் பண்ணிட்டு இருக்கு. இது நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹவு ட்ரூ இட் இஸ் தட் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஸோ நமக்கு நெசசிட்டி எப்போ தேவை ஏற்படுதோ, ஸோ அப்போ வந்து அது ட்ரூ ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்கிறாங்க. இன்வென்ஷனாக ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கு தேவை இருக்குது அப்படின்னா, நம்ம தேவைப்படும் போது அது வந்து கிடைக்குது அப்படின்னா, உண்மையிலே அதுதான் வந்து ட்ரூ, அதுதான் ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ அவருக்கு தேவை வந்து உயிர் வாழணும். ஸோ அதுதான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாரு, நிறைய விஷயங்களை தேடி போடுறாரு. இன்வென்ட் பண்ணலினாலும் நிறைய விஷயத்தை சர்ச் பண்ணி டிஸ்கவர் பண்ணி தேடிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட போது ஒரு விஷயம் இவருக்கு கிடைக்குது அப்படின்னா, உண்மையிலே அது ஒரு ட்ரூ ஆன ஒரு விஷயம். அதுதான் உண்மையிலே ஒரு ட்ரூவான விஷயம்னு அவர் சொல்கிறார். Then, and what if the supplies were at the above beneath the tarpaulin? I turned and crawled back. I felt like a dried out lizard. I pushed down on the tarpaulin. It was totally stretched. If I unrolled it, I would give myself access to what supplies might be stored below. But that meant creating an opening onto Richard Parker's den. ஸோ எல்லா திங்ஸ் சப்ளை, தமக்கு தேவையான பொருட்கள்லாம் டார்பாலின் கீழே இருந்தால் என்னவாகும், எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, ஐ டேர்ன் அண்ட் ட்ராவல்டு பேக், அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ஊர்ந்து அப்படியே மூவ் பண்ணி போகிறார். ஐ ஃபெல்ட் லைக் எ ட்ரைட் அவுட் லிசார்ட். அப்படியே ரொம்ப அது ஒரு காய்ஞ்சி போன ஒரு லிசார்ட் எப்படி இருக்குமோ அது போல் நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஐ புஷ் டவுன் ஆன் த டார்பாலின். ஸோ டார்பாலின் அப்படியே சுற்றுறார். இட் வாஸ் டோட்லி ஸ்ட்ரெச். ஆனால் ரொம்ப அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி இருக்குது, ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இஃப் ஐ அன்ரோல்ட் இட், அது அப்படியே சுற்றினார்னா, ஐ வுட் கிவ் மை செல்ஃப் அக்சஸ் டு வாட் சப்ளைஸ் மைட் பி ஸ்டோர் பிலோ. அப்படியே சுற்றி போனால் என்ன பண்ணலாம், கீழே அந்த என்ன இருக்குது, பிலோ கீழே என்ன இருக்குன்னு அவரால் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு அவரால் பார்க்க முடியும். பட் தட் மீன் கிரியேட்டிங் அண்ட் ஓப்பனிங் ஆன் டு ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் டென். ஆனால் அதை அப்படியே சுற்றிகிட்டே போனால் அது எங்கே போய் முடியுது, ரிச்சர்ட் பார்க்கர் எங்கே இருக்குதோ, அதாவது அந்த டைகர் எங்கே இருக்கோ அதுக்கு பின்னாலேயே போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அது இருக்குது. நெக்ஸ்ட், there was no question. Thirst pushed me on. I unrolled it a little. இது வந்து நம்ம வந்து ரிச்சர்ட் பார்க்கர் டே போகுதே, நம்ம அது வந்து டார்பாலில் ரோல் பண்ணி போகலாமா வேண்டாமா, தெர் வாஸ் நோ கொஸ்டின். அதெல்லாம் எனக்கு எந்த கொஸ்டின் என் மைண்டில் வரவே இல்லை. தேர்ஸ்ட் புஷ்ட் மீ ஆன். ஏன்னா ரொம்ப நான் தாகத்தோடு இருக்கேன். அது என்ன பண்ணுது, எனக்கு தள்ளி விடுது, போய் அது சுத்தடான்னு சொல்லி. ஸோ ஐ அன்ரோல்ட் இட் லிட்டில். அப்படியே டார்பாலில் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், அப்படியே அன்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். தென் இமீடியட்லி ஐ வாஸ் ரிவார்டட். ஸோ கடைசி என்னது, எனக்கு ஒரு
அதுக்கான பலன் எனக்கு கிடச்சிது. பலன்னா அதுக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கு. என்னென்னா, த பவ் வாஸ் லைக் த ஸ்டன், இட் ஹேட் என் என் பெஞ்ச். ஸோ அந்த பவ், அந்த வளைவு எங்கே இருக்குன்னா, அதான் ஸ்டன் அப்படின்னா பேக் பார்ட் ஆஃப் த போட்டு. ஸோ அந்த பேக்கோட கடைசி எண்டுக்கு வந்தாச்சு. அங்கே என்னது, ஒரு பெஞ்ச், எண்டில் ஒரு பெஞ்ச் இருக்குது. அண்ட் அப்பான் இட் ஜஸ்ட் a few inches from the stem a hasp glittered like a diamond. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே பார்த்தோன்னா, ஃபியூ இன்ச்சஸ் ஸ்டெம் கொஞ்சம் தள்ளி போனோன்னா அங்கே ஒரு தாழ்பால் இருக்குது, அப்படியே டைமண்ட் மாதிரி அப்படி மின்னுது. தெர் வாஸ் த அவுட்லைன் ஆஃப் லிட், அந்த அவுட்லைனோட வெளியில். மை ஹார்ட் பிகன் டு பவுண்ட். ஸோ பவுண்ட் ஹார்ட் ரொம்ப அப்படியே ரைஸ் ஆகுது. ஐ அன்ரோல் த டார்பாலின் ஃபர்தர். ஐ பீக்டு அண்டர், அப்படியே கீழே அப்படியே பார்க்குறார். தென் the lid was sharp like a rounded out triangle 3 feet wide and 2 feet deep. ஸோ அந்த லிட் அப்படி, அந்த லிட் வாஸ் அப்படி அப்படின்னா ரொம்ப ஷேப்டாக இருக்குது. அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. 3 feet வைடாகவும் அதாவது 2 feet வந்து டீப்பாகவும் இருக்குது. அட் தட் மூமெண்ட் ஐ பர்சீவ்ட் அன் ஆரஞ்ச் மாஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஆரஞ்சு குவியல் வந்து அங்கே அப்படியே ஒரு நிறைய மாஸ் அப்படியே அங்கே இருக்கிறது, அதையும் பார்க்குறாரு. தென் ஐ ஜெர்க்டு மை ஹெட் பேக், பட் த ஆரஞ்ச் வாஸ்ன்ட் மூவிங் and did not look right. I looked again. It wasn't tiger, it was a life jacket. There were a number of life jackets at the back of Richard Parker's den. ஸோ நிறைய அந்த அப்படியே ஒரு ஆரஞ்சு மாஸ் ஒரு குவியல் இருக்குது. அப்படியே அது அப்படியே ஹெட் அப்படியே இது பண்ணி மூவ் பண்ணி போகிறாரு. ஆனால் என்னாகலை, அந்த ஆரஞ்சு குவியல் என்னாகவே இல்லை, மூவ் ஆகவே இல்லை. ஸோ அண்ட் தென் ஐ லுக்டு அகெயின், மறுபடியும் பார்க்குறாரு. இட் வாஸ் இன் டைகர், அது டைகரும் கிடையாது. ஸோ அப்படியே இருக்குது. கடைசி அது என்னன்னு பார்த்தோன்னா, இட் வாஸ் த லைஃப் ஜாக்கெட். ஸோ நம்ம எல்லோரும் எஸ்கேப் ஆகி, அதாவது உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான லைஃப் ஜாக்கெட்டு தான் அங்கே இருக்குது. தென் தெர் வர் நம்பர் ஆஃப் லைஃப் ஜாக்கெட்ஸ் அட் த பேக் ஆஃப் ரிச்சர்ட் பாக்கர்ஸ் den. ஸோ ரிச்சர்ட் பாக்கர் இருக்கிற அந்த குகைக்கு பின்னாலும் கூட இன்னும் நிறைய லைஃப் ஜாக்கெட்ஸ் வந்து இருக்கிறத இவர் பார்க்குறாரு. ஸோ அந்த ஆரஞ்சு குவியல் வந்து என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து எல்லாமே லைஃப் ஜாக்கெட்ஸ் தான் இருக்குது. அது உயிர் காக்கக்கூடிய சட்டைகள் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரிச்சர்ட் பார்க்கருடைய பேக்கில் என்ன இருக்குது, நிறைய சட்டைகள் இருக்குது. என்ன பண்ணுறாரு, இவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த லைஃப் போட்டில் இருக்கக்கூடிய எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி அதில் உள்ள என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பை பட்டேல் வந்து அனலைஸ் பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது ஸோ அந்த போட்டோட ஃபீட் எவ்வளவோ, அதனுடைய டீப் எப்படி இருக்குது, அதனுடைய வைட் எவ்வளோன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எல்லாமே எக்ஸாக்டாக வந்து இந்த ரோமன் கேபிட்டல் லெட்டர்ஸில் என்ன பண்ணிருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு. அது எல்லாமே பார்த்துட்ருக்காரு. அட் த சேம் டைம் வந்து இந்த போட்டில் வந்து அட் அ டைமில் வந்து 32 பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போட் கம்ப்ளீட்டாக வந்து என்ன கலரில் வந்து உள்ள எல்லா கலரும் எப்படின்னா ஆரஞ்சு கலராகவே உருவாக்கியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு டார்பால் இருக்குது, அதை சுற்றிட்டு உள்ளே போகப்போ வந்து நிறைய திங்ஸ் இருக்கிறதுக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது. ஸோ இவர் அப்படியே உள்ளே மூவ் ஆகி போகிறது, அங்கே நிறைய மாஸ் ஆஃப் ஆரஞ்சு இருக்குது, கலர் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது என்னென்னா, ஒருவேளை டைகராக இருக்குமோன்னு பார்க்குறாரு, அது டைகர் கிடையாது. ஸோ லைஃப் ஜாக்கெட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. ஸோ இன்னும் வந்து சர்ச் பண்ணால் இன்னும் நிறைய திங்ஸ் வந்து அந்த போட்டில் இருந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் என்னென்ன திங்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.